फ्रेंड्स நம்ம இப்போ வந்து மைசூர் பாக்கு எப்படி செய்ய போகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் கட் பண்ணு. 1 கப் கடலை மாவு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். அதே கப்பில் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். இவ்வளவு. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி, சர்க்கரை முழுகிற அளவு மட்டும். இப்போ வந்து இதை நம்ம கிண்டி விட்டுட்டுக்கிறோம். 2 கம்பி பதம் வர வரைக்கும் இன்னும் 2 கம்பி பதம் வந்தாட்டி மாவு வந்து கரைச்சி ஊற்றணும். கட் பண்ணி இருடி. இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றி பாருங்கள், இதை நம்ம வந்து கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கணும். இப்படி வந்து நம்ம கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சிக்கணும். இப்போ வந்து இதை அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் 2 நிமிஷம். இப்போ வந்து 1 கம்பி பதம் தான் வந்திருக்குது. இது மாதிரி வந்து 2 கம்பி பதம் வரணும். இப்படி 1 கம்பி பதம் வர அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இப்போ ஊற்றணும். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கட்டி ஆகாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். கை விட்டால் தீஞ்சிரும், அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். பாருங்கள் இப்போ எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த இறங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், அப்புறம் எண்ணெய் எல்லாம் கை விடாமல் ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றணும். நான் வந்து கொஞ்சமாக தான் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் நீங்கள் ஊற்றுங்க. எடுத்துக்கிட்டே இருக்கு மேலே. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றணும். பாருங்க, இப்போ பாருங்க வாசம் எப்படி வருதுன்னு. நெய் ஊற்றுவோம். நான் வந்து நெய் அதிகமாக வேணாம் அப்படின்ட்டு கம்மியாக ஊற்றிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நெய் நீங்கள் நிறையா கூட ஊற்றிக்கலாம். அப்பப்போக்கு எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ நெய் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக வரும். இருந்தால் அந்த எண்ணெய் மட்டும் எடு. இப்போ வந்து நம்ம அது வெந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு பாருங்க எண்ணெயை விட்டு நல்லா இப்போ தடவி வைக்கிறோம். இது எதுக்குன்னா தாம்பாளத்தில் வந்து இந்த மைசூர் பாக்கு ஒட்டாமல் நல்லா வரத்துக்கு வசனம் நம்ம எண்ணெயை வச்சு இப்படி தடவி விடுறோம். இப்போ வந்து மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். ஸ்லோ ஃப்ளேம்லையும் கம்மியாகவும் அதிகமாகவும் அனல் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா இது ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி கொதிச்சு வருதுன்னு. நெய்யில் எண்ணெய் நெய் எல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம இது கம்மி அனல் வச்சுட்டு நம்ம இப்படி விட்டு பார்க்கணும். இது வந்து தெரியாது அதிகமாக. கொஞ்சம் நேரம் இப்படி விட்டிங்கன்னா அது கட்டி ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தெரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறின வாட்டி கட்டி ஆனிச்சுன்னா மாவு எடுத்து ஊற்றிடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ பாருங்கள் நெய் நம்ம ஊற்றுறோம்.
நெய் ஊற்றணுமா, உடனே எண்ணெய். நீங்கள் கை விட்டிங்க கொஞ்ச நேரம் மிஸ் ஆனாலும் எல்லாம் அடி பிடிச்சி தீஞ்சு வந்துடும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதே வீணாயிடும். அதனால் நீங்கள் கை விடாமல் கிளறிட்டுருங்க. இறக்குற பக்குவம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள் எப்படி கொதித்து எண்ணெய் வந்து தானாகவே பிரிஞ்சு வருது. நம்ம எண்ணெய் ஊற்றி எவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள் தானாக பிரிஞ்சு பார்த்திங்களா எப்படி வருதுன்னு. கெட்டி பதம் பாருங்கள் ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு. இது இப்போ ஒன்றே தான் ஊற்றணும், அதனால் இப்படி இருக்குது. நம்ம எல்லாம் ஊற்றணும்னா நல்லா சரியாக கட்டியாக நல்லாயிருக்கும். வந்து கிண்டி விட்றோம். இப்போ இறக்க போகிறோம். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள் கட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி நம்ம ஒரே நிமிஷத்தில் எப்படி எல்லாம் பிடிக்குதுன்னு. நம்ம எடுத்தோன்னே ஊற்றிடணும். நீங்கள் காட்டி பாருங்கள் வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கீத்து போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பார்க்கும் போதே திங்கணும் போல இருக்குது. இது வந்து எந்த கெமிக்கலும் இல்லாத நம்ம வீட்டிலேருந்து நெய், சர்க்கரை, எண்ணெய்லாம் எடுத்து செய்கிறோம்.